2 பொருட்கள் வச்சு ருசியாக ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வானிலை கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் பேஸ்ட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இதுக்கு நிறைய இன்க்ளூடில் தேவையில்லைங்க, திங்ஸே நம்மளுக்கு தேவையில்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் பட்டை, லவங்கம், தக்காளி, கசகசா, சோம்பு உங்கள்கிட்ட இருந்தால் 4 முந்திரி அள்ளி போடுங்க, அவ்வளோதான். இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா போதும். இந்த பேஸ்ட்டை நம்ம இதுக்கு இந்த சென்னாக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா சென்னா இந்த அளவில் வெந்தால் போதும், அது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல பச்சை வாசனை போயிட்டு நல்லா ஒரு ரெட் கலரில் வந்துடும், ப்ரௌன் கலரில் வந்துடும் நம்மளுக்கு. அந்த டைமில் இந்த சென்னாவை நம்ம அதில் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக தனியா பொடி ரொம்ப கம்மியாக போடுங்க. போட்டுட்டு நல்லா ஒரு பரட்டுங்க, பச்சை வாசனை வரைக்கும் போகணும். அதுக்கப்புறமா அரைச்ச ஒரு பேஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கொதிக்க தான் கலரும் மாறும், நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி பிடிக்கும், இதுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணுங்கள். நல்ல ஒரு கொதி வந்த அப்புறமா கலர்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மேலே சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கலரே மாறிடும். அதுக்கப்புறமா நல்ல ஒரு பெருசாக லெமன் எடுத்துக்கோங்க, நல்லா புழிஞ்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்புறமா எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்ற டைமில் கொஞ்சமாக மேலே தயிர் ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த வெயிலுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இது தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா ருசியாகவும் இருக்கும். நம்மளுக்கு முக்கியமாக நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.